ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சக்தி லேண்ட் ப்ரொமோட்டர்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, ஒரு மெயின் ரோடு ப்ராப்பர்ட்டி. அதாவது ஒரு மெயின் ரோடு ப்ராப்பர்ட்டி தான் நம்ம பார்க்குறோம். பாருங்கள், இந்த மெயின் ரோடு ப்ராப்பர்ட்டி தான். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னாச்சுன்னா, நாகர்கோயில் வெள்ளமடத்துக்கு இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாயம் விளக்கு அப்படிம்பாங்க. இந்த லாயம் விளக்குலேருந்து ஜஸ்ட் ஒரு 1/4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் நம்ம வீடு அமைஞ்சிருக்குது. வீடு அப்படின்னு சொல்லி நான் ஏற்கனவே காணிச்ச மாதிரி மெயின் ரோடு. இந்த ரோடு அப்புறம் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24 அடி பாதை. ஸோ உங்களுக்கு வந்து நம்ம லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா மெயின் ரோடும் 24 அடி பாதையும் வருது. இதில் பார்த்தீங்கன்னா முன்னால் வந்து உங்களுக்கு ஒரு 3.5 சென்ட் அப்புறம் காலியாக இருக்குது. பின்னால் ஒரு 3 சென்ட் தான் வீடு வச்சுருக்காங்க. மொத்தம் நமக்கு 7 சென்டில் அமைஞ்ச ஒரு வீடை தான் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முன்னால் 3.5 சென்ட் காலியாக இருக்குது. காலின்னு சொல்லியாச்சுன்னா உங்களுக்கு 3 மாமரம் தென்னை மரத்தோடு இருக்குது. பின்னால் உள்ள 3 சென்ட் தான் இப்போ நம்ம வீடு அமைச்சிருக்காங்க. இந்த வீடு தான் வீடு அப்படின்னாலும் உங்களுக்கு 1000 ஸ்கொயர் ஃபீட்டு 3.5 சென்ட்லேருந்து 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த வீடு அமைச்சிருக்காங்க. கார் அப்படின்னாலும் ஒரு 3 கார் நம்ம வீட்டு முன்னாலும் தாராளமாக நிப்பாட்டலாம். அந்த மாதிரி தான் அவங்க செட்டிங் பண்ணியிருக்காங்க. ஸோ பாருங்கள், இந்த 1000 ஸ்கொயர் ஃபீட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடும் அப்புறம் அடிஷ்னலாக ஒரு 2 கடையும் வந்துடும். வீடை சுற்றி வந்துடலாம். வீடை சுற்றி வர மாதிரி தான் அவங்க அமைச்சிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எனக்கு பணம் கம்மியாக தான் இருக்குது, வெறும் 3.5 சென்டில் உள்ள வீடு மட்டும் எனக்கு போதும் அப்படின்னாலும் தாராளமாக வாங்கலாம். இல்லைன்னா மொத்தமாக 7 சென்ட் நீங்கள் மொத்தமாக வாங்கினாலும் வாங்கிடலாம். இந்த 3.5 சென்டில் அமைஞ்ச வீட்டுக்கு அவங்க கேட்குற ரேட் என்னென்னா 45 லட்ச ரூபா கேட்குறாங்க. ஸோ மொத்தமாக நீங்கள் எடுத்தீங்கன்னா அது ஒரு ரேட்டு போட்டு உங்களுக்கு தருவாங்க. ஸோ பாருங்கள், இந்த வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உள்ள பார்த்தீங்கன்னா முன்னால் கார் பார்க்கிங் இருக்குது விசாலமாட்டு. அப்புறம் நீங்கள் உள்ளே வந்தாச்சுன்னா பெரிய ஹால் கொடுத்துருக்காங்க. அண்டு 2 பெட்ரூமே உங்களுக்கு அட்டாச் பாத்ரூமே கொண்டது தான். அது அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாலு. இந்த வீடை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிழக்கு முகம் பார்த்து இருக்குது. 2வது பார்த்தீங்கன்னா வாஸ்து முறைப்படி அமைச்சிருக்காங்க. 3வது பார்த்தீங்கன்னா பிளான் அப்ரூவல், அதாவது அப்ரூவல் எடுத்து அந்த வீடை கட்டியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடு வாங்குற பட்சத்தில் லோன் தேவை அப்படின்னாலும் உங்களுக்கு லோன் வசதிகள் செய்து தரப்படும். இதில் பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா தற்சமயம் வீட்டில் ஆள் இருக்கிறதுனால உங்களுக்கு திங்ஸ் எல்லாம் இருக்குது. இருந்தாலும் நாங்கள் மேக்ஸிமம் உங்களுக்கு ஃபுல்லாக கவர் பண்ணி தான் எடுத்திருக்கோம். பாருங்கள், வெள்ளமடம் ஏரியாவில் இன்றைக்குள்ள டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 45 லட்சத்துக்குலாம் வீடு கிடைக்கிறதுலாம் ரொம்ப ரேரு. ஸோ இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மெயின் ரோடு ப்ராப்பர்ட்டி, அதாவது மெயின் ரோட்டில் அமைஞ்ச ஒரு ப்ராப்பர்ட்டி தான் நம்ம கொண்டு இருக்கோம். என்றைக்குமே உங்களுக்கு வேல்யூ தான். என்றைக்கு அதாவது முன்னால் உள்ள லேண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா கமர்ஷியலுக்கு போயிடும். கமர்ஷியல்னு சொல்லியாச்சுன்னா வரிசையாக நீங்கள் கடைகளை கட்டிக்கிட்டு மேலே வீடு அமைச்சிக்கலாம். பின்னால் உள்ள வீடை இல்லை யூஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் கீழேயும் மேலேயும் மட்டும் கடையை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நல்ல ஒரு பெஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி தான் வந்திருக்குது பாருங்கள். ஸோ இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா இது நீங்கள் இப்போ கிச்சனை பார்க்குறீங்க. இது பார்த்திங்கன்னா ஓன் பர்பஸ் வீடு, அதாவது வந்து அவங்க சொந்தமாக நின்று பார்த்து கட்டின வீடு தான். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா கொஞ்சம் பணத்தோட தேவைனால இந்த வீடை கொடுக்க அவங்க முன் வந்திருக்காங்க. மேலே பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா மேலே நல்ல விசாலமாக பறந்து விரிஞ்ச ஒரு வீடை தான் நம்ம இன்றைக்கி கொண்டு வந்திருக்கோம். இதோட ரேட்டு மறுபடியும் சொல்கிறேன், 45 லட்ச ரூபா. இந்த வீட்டுக்கு 45 லட்ச ரூபா கேட்குறாங்க. 3.5 சென்டில் அமைஞ்ச வீட்டுக்கு. பாக்கி 3.5 சென்ட் இன்னும் 3.5 சென்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னாச்சுனாலும் அதுவும் வந்து ஒரு ரேட்டு போட்டு உங்களுக்கு தருவாங்க. ஸோ பாருங்கள், நல்ல இயற்கை எழில் கொஞ்சம். இதை நீங்கள் தென்னை மரம் மாமரம்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு முன்னால் இருக்கிற 3.5 சென்டில் தான் ஃபுல்லாக மரங்கள் நல்ல செழிப்பாக வளர்ந்துருக்குது. ஸோ அப்படிப்பட்ட இந்த அழகான 45 லட்ச ரூபா வீடு உங்களுக்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ உங்கள் தெரிஞ்சவங்களுக்கு வேணும் அப்படின்னாச்சுன்னா கால் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்மளுடைய ஒவ்வொரு புது வீடியோவும் உங்களை நோக்கி வந்து கொண்டே இருக்கும். வீடு தேடுவோர், நிலம் தேடுவோர், தோப்பு தேடுவோர், எஸ்டேட் தேடுவோருக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.